இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூரில் அணிதிரண்டு வாருங்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் நடைப்பயணம் தமிழகத்தில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைந்திருக்கும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தையும் திருவள்ளுவர் சிலையையும் இணைக்கும் வகையில் 37 கோடி ரூபாய் செலவில் கண்ணாடி கூண்டு பாலம் அமைக்கப்பட்டு வருகிறது. பாலத்தின் கட்டுமான பணிகளை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் திருப்பூரில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்திற்கு வட மாநிலங்களிலிருந்து ஆட்களை அழைத்து வந்து கூட்டத்தை கூட்டியதாக விமர்சித்தார். அதே பிரதமர் இந்தியாவிலேயே ஊழல் கட்சி அதிமுக என்று பேசினார். அது எல்லா ஊடகங்கள்லேயும் வந்தது. இப்போ எப்படி வருதோ அப்போது அதே மாதிரி வந்தது. இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு? இந்த மாற்றி மாற்றி பேசுவது என்பது அவருக்கு கைவந்த கலை. ஒரு தாக்கம் வர நீங்கள் இப்போ என்னத்தை பார்த்துருப்பீங்கல்ல, அவ்வளவும் ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள்லேருந்து கூட்டம் கூட்டமாக வந்து இறங்கி இருக்குது. அது எல்லா பத்திரிகைகளும் சொல்லியிருக்கு. இனி எல்லாம் புதுசாக சொல்ல என்ன இருக்குது?